ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பற்றி பார்க்க போறோம்னா, ரத்தம் தெறிக்க விடுற ஒரு டாப் 5 ஆர்ரேட்டட் மூவி தான் நம்ம வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ 5th பிளேஸ் இருக்க மூவி ஜான் ராம்போ 2008 வந்துச்சு. ஐஎம்டி ரேட்டிங் 7.0 அந்த மூவிக்கு வந்து தந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, வியட்நாமில் போர் வெடிச்சிடும். அதனால நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் செட்டில் ஆயிடுவார். சின்ன சின்ன மருத்துவ உதவிலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த நேரத்தில் அங்கே வந்து போர் உருவாகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ டீம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாங்க. இவங்க வந்து அந்த ஹெல்ப் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் அங்கே போர் வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இவங்க வந்து அந்த ஹெல்ப் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு டீம் வந்து கேட்டு அந்த மருத்துவ உதவி குழுவெல்லாம் சேர்த்து இவரை அடித்து விசாரிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நினச்சிங்கன்னா ஒன்லைன் ஸ்டோரி தான் இருக்கும். இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பார்ட் இருக்குது. 5 பார்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஒரு ஆக்ஷன் பேக்கோட ஒரு சூப்பரான மூவி. கண்டிப்பாக நீ மூவியாக ஒன் டைமாவது பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணலாம். ஸோ 4th பிளேஸில் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா ஜான் விக் 2014 வந்துச்சு. ஐம் ரேட்டிங் 7.4 இந்த மூவி தான் இருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒய்ஃப் வந்து இப்போ செத்து போயிடுவாங்க. ஸோ அவர் ஒய்ஃப் வந்து கொடுத்த ஒரு நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த நாய்க்குட்டி இந்த ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு கேங்ஸ்டரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டியும் கொண்டுட்டு ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டு போயிடுவான். ஸோ அவர் வந்து அதை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஜான் விக் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு மோட்டிவேஷனாக, அதே நேரத்தில் ஒரு தெறிக்க வர சீக்வன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைமாவது வாட்ச் பண்ணுங்கள். 3rd பிளேஸ் இருக்க மூவி டை ஹார்ட் 1988 வந்துச்சு. ஐம் ரேட்டிங் 8.2 இந்த மூவிக்கு இருந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீரோ வந்து போலீஸில் இருப்பார். ஹீரோயின் வந்து ஒரு பெரிய இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை செய்வாங்க. அதாவது பெரிய பில்டிங்கில். ஸோ இவர் வந்து ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாங்கிற மாதிரி கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நாள் சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி இவர் வந்து அந்த இடத்துக்கு போயிருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஸ்ட்டு பற்றிலாம் நடந்திருக்கும். பணைய கைதியாக பற்றிலாம் வந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து ஹீரோ வந்து எப்படி வந்து தான் ஒருத்தராக வந்து அந்த ஹீரோயினை காப்பாற்றுறது அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பற்றிலாம் இருக்கும். செம்மையான மூவி, கண்டிப்பாக பாருங்கள். செகண்ட் பிளேஸில் இருக்க மூவி டெட்பூல் 2016 வச்சு மீட்டிங் 8.0 அந்த மூவி இருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து காசு கொடுத்தா என்னென்ன வேலை சின்ன சின்ன வேலைகளை வந்து செஞ்சு கொடுப்பாரு. ஸோ இவருக்கு வந்து லவ்வும் செட் ஆகி கல்யாணமும் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு விஷயம் தெரிய வருது. இவருக்கு வந்து கேன்சர் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த கேன்சர் நோயை போக்கணும்னா ஒருத்தர் வந்து சொல்கிறான், இந்த கேன்சர் நோயை நான் போக்கிறேன், உனக்கு சூப்பர் பவர்ஸையும் தரேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு இவர் வந்து போகிறாரு. ஸோ அந்த சொன்ன மாதிரியே வந்து கேன்சர் நோயை போக்கிட்டான், சூப்பர் பவர்ஸையும் தந்துட்டான். ஆனால் இவரோட முகம் பார்த்தீங்கன்னா ரணக்கோட்டமாக இருக்குது. இது வந்து பழிவாங்கிறதுக்காக ஹீரோ வந்து என்ன பண்ணாரு அப்படிங்கிறதான் ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். செம்மையான மூவி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மூவி. காமெடி சீனோட அதே நேரத்தில் ஆக்ஷன் பேக்கோட சூப்பரான மூவி. கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா மேட் மேக்ஸ் பரி ரோட் 2015 வச்சு ரேட்டிங் 8.0 அந்த மூவி வந்துருக்காங்க. ஸோ ஒரு போரில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் செத்து போயிடுவாங்க. மீதமுள்ள மக்களை பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் ஒரு அரக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பான். இதில் வந்து ஒரு 6 பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா அந்த அரக்கன்ட்ட மாற்றிடுவாங்க. ஸோ அந்த 6 பொண்ணுங்களை எப்படி வந்து ஹீரோ வந்து காப்பாதாரு அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பற்றி தான் இருக்கும். ஒரு செம்மையான கிராஃபிக்ஸோட அதே நேரத்தில் கார் சேசிங்க அந்த மாதிரிலாம் போட்டு சூப்பரான ஒரு ஃபேண்டசியோட சூப்பராக வந்து எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் வந்து பாருங்கள். ஆக்ஷன் பேக்கோட ரத்தம் தெறிக்க வர கட்சியெல்லாம் அப்படி இருக்கும். கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த போட்டு கமெண்ட்ஸில் எந்த மூவி முடிச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மக்கள் யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.